ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 16/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மாலை 6:15 அதன் பின் பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி திதி காலை 6:24 வரை, அதன் பின் நவமி தேதி. இன்று அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி மகர ராசிக்கு. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சுக்கிரன் புதன், ரிஷபத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு செவ்வாய். மேஷராசி அன்பர்களே, இன்று செல்வாக்கு நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவி உறவினர் மூலம் கிட்டும். அலுவலக பணிகளில் சற்று நிதானம் தேவை. வீட்டில் வைத்த பொருள் காணாமல் திணறுவீர்கள், தேடுவீர்கள். பணவரவு, வியாபார லாபம் உண்டாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் உள்ள சூரியன் குரு போன்ற கிரகங்களால் தொழில் வளர்ச்சி, தனவரவு, புதிய தொழில் முயற்சி யாவும் வெற்றியாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே சூரியன் குரு உள்ளதால் தந்தை வழி நன்மைகளும் ஆதாயமும் தன லாபமும், பிதுர் சொத்துக்கள் வரும் வாய்ப்பு உருவாகும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட மனக்கசப்பு, கலகம் நீங்கிவிடும். தனவரவு உண்டாகும். சிலருக்கு தந்தையால் பழைய வீடு, குடும்ப சொத்து வந்து சேரும். உலோகங்களால், தங்கம், வெள்ளி போன்ற தொழில்களால் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். விவசாய விளைபொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப பிரச்சனை, சட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். சண்டையிட்டு பிரிந்து சென்ற மனைவி குழந்தையுடன் வருவார்கள். ஆலய பணிச்சுமை குறையும். அரசு ஆதாயம் உண்டு. பயணங்களால் வாய்ப்புகளும் தனவரவும் உண்டாகும். வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் உண்டாகும். கட்டிடப் பணிகள், கட்டிட சம்பந்தமான தொழில்கள், நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் வாய்ப்பும் ஆதாயமும் பெறுவீர்கள். சகோதரர்களால் மன வருத்தம் கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, மனத்தடுமாற்றம் உண்டாகும். சட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். கை கலப்பு சற்று வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் கலகங்கள் சொத்து பிரச்சனையால் அல்லது பண பிரச்சனையால், கடன் தொல்லையால் உண்டாகும். எதிரி தொல்லையால் அல்லது கடன் கொடுத்தவர்களால் சற்று மன உளைச்சல் உண்டாகும். மனைவியால் சற்று சண்டை சச்சரவு வரும். தனவரவு சுமாராக இருக்கும். நண்பர்களின் உதவியை எதிர்பார்த்து ஏமாற்றம் கொள்ளாமல் பார்த்து கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிநாதன் குருவுடன் ரிஷபராசியில் உள்ளார். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். தசமஸ்தானத்தில், அதாவது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் உள்ள உங்களது ராசிநாதன் சூரியனால் தொழில் மேன்மை உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி அல்லது வாய்ப்புகள் உருவாகும். அதிகமான செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பர பொருள்கள் வாங்குவீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் உள்ள கேதுவால் சற்று முரட்டு பிடிவாதம் உண்டாகும். விஷச்சொரிச்சல், விஷக்கடி போன்றவை வராமல் பார்த்து கொள்ளவும். அதிகமான செலவுகள் வந்து சேரும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்க கடன் வாங்குவீர்கள். மனைவியால் அதிக செலவு உண்டாகும். பிற பெண்களால் சற்று மன உளைச்சல், தன நஷ்டம் வராமல் பார்த்து கொள்ளவும். மது போன்ற போதைப் பொருள்களால் அதிகமாக சாப்பிட்டு சற்று உடல் உபாதை, மருத்துவ செலவு உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, தேவைகள் அதிகமாகும் நாள் இன்று. வரவு அதிகமாக இருக்கும். சட்ட பிரச்சனை தீரும். வியாபார லாபம் அதிகமாகும். தொழிலில் வெற்றி உண்டாகும். தீர்ப்புகள், கேஸ் போன்றவைகள் வெற்றி பெறும். லாபஸ்தானத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் உள்ளதால் அரசு தொழிலில் சற்று பிரச்சனைகள், மன வருத்தம் உண்டாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் அல்லது பதவி போன்றவற்றில் பேச்சுவார்த்தை உண்டாகி சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் தீர்ந்துவிடும். மேலதிகாரிகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். உங்களது வேலையாட்களால் நிம்மதி குறையும். விவசாய விளைபொருள்களால், கால்நடைகளால் லாபம் அதிகமாகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள், பரிசு பணம் கிடைக்கும். தலைபாரம் சற்று கூடும். தலைவலி சற்று அதிகமாகும். தனவரவு உண்டாகும். பெண்களை வெறுக்கும் நிலை உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தந்தையால் மருத்துவ செலவு வரும்.
தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. கடன் தொல்லை சற்று கூடும். ஆலய வழிபாடு நன்மை செய்யும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். புதிய வாய்ப்புகள், தனலாபம், தனவரவு உண்டாகும். எதிரி தொல்லைகள் விலகும். தாயாரின் மனநிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். சகோதர வழியில் சற்று மன ஆறுதல் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள், பாராட்டு, பரிசுகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் 8ஆம் இடத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று மந்தமான நிலை உருவாகும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நீர் சம்பந்தமான நோய்களால் மருத்துவ செலவு வரும். மனபாரம், மன உளைச்சல், சற்று தடுமாற்றம் உண்டாகும். கால் பிரச்சனை சற்று சங்கடத்தை உருவாக்கும். வியாபார லாபம், தனவரவு உண்டு. விவசாயம், உணவு தொழில்கள் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் மனைவியால் மகிழ்ச்சியும் சற்று மன உளைச்சலும் உண்டாகும். நண்பர்களின் உதவி கிட்டும். கொடுக்கல் வாங்கல் சற்று சிக்கலாகும். பணம் கொடுப்பது திரும்ப கிடைக்காமல் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளால் கேஸ் வழக்கு இருந்தாலும் அவை யாவும் வெற்றியாகும். தனவரவு, வியாபார லாபம் இரட்டிப்பாகும். வாகன லாபம், விளைபொருள்களால் லாபம் அதிகரிக்கும். தூரதேச பயணம் அனுகூலமாகும். மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகமாகும். 6ஆம் இடத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் உள்ளார். 7ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருப்பதால் பலவிதமான உதவிகள் கிட்டும். சகோதர வழியில் தனவரவு உண்டாகும். மனச்சஞ்சலம் சற்று உண்டாகி மறைந்துவிடும். உஷ்ண நோய், வயிற்று உபாதை போன்றவைகளால் சற்று மன வருத்தம் உண்டாகும். வாகன யோகம், வாகன லாபம் வந்து சேரும். கலைத்துறையில் பாராட்டு, பரிசுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிட்டும். திடீர் அதிர்ஷ்டம், பரிசுகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகள், அரசு பணிகள், அரசியல் செல்வாக்கு, மருத்துவத்துறை போன்றவர்களால் சிறப்பான யோகம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.